அப்பான்னு உங்க ஆள் உழப்பாரா? அப்புறம் ஐயோ சாமி காப்பாத்துன்னு நீ வருவ இங்க என் காலுக்கு. அப்ப தெரியும் இந்த வில்லங்க வீராசாமியோட பொதுச்சேவை. முடியா நாயக்கான நீ நாக்கில நர்மல வரம் மீறி பேசாத. நாக்கு அழுகின அப்பாவே பொண்ண ஆத்திரப்படாத அந்தோனி. அவனாவே வீட்டு வாயையே மூட முடியல, எங்கிருந்து ஊர் வாயை மூடுறது? மாட்டை வளர்த்தா பாலை கொடுக்கும், ஆனா நாயை வளர்த்தா ஊட்டையாவது காக்கும். புள்ளிய பெத்தா பேரத்தானே கெடுக்கும். கூட்டி கொடுக்கலீங்காலும் பொழப்ப நடத்த முடியாது பாரு. ஆமா, நீ வாங்குற 5-10 பென்ஷன் வச்சுக்கிட்டு எப்படியா வயிற்ற கழுவுற? காசு பணம் வேணும்னா மான மரியாதைய வித்துத்தானே ஆயிடும். உங்களை மாதிரி எங்களையா அசிங்க முடிச்சு நினைச்சியா? நாங்கெல்லாம் மரியாதையா வாழ்றோங்க. என்ன முதல்ல அடிச்சுக்கோணும். உங்ககிட்ட பழகணும் பாரு. கல்லெடுத்து போட்டா மூஞ்சியில தானே தெரிக்கும். என்னது கல்லெடுத்து போட்டா மூஞ்சியில தெரிக்குமா? அப்படின்னா எங்க தலைவர் அதான் பட்டாதான் என்ன பேசுற? என்ன இலக்காரமா பேசுறியா? 100 பேர் தெரியாத ஒரு அனாதை கையை கொண்டாந்து நாளை ஓட்டுறவன் நீங்க. என்ன பார்க்க கேவலமா இருக்கா? எட்டி உதச்சுன்னு வச்சுக்க. கேட்கறதுக்கு இந்த ஊர்ல எவடா இருக்கா? இருக்காண்டா மச்சான். யாரு பாக்குறியா? உன்ன மாதிரி அட்டகாசம் செய்யற அரக்கன அழிக்க புறப்பட்ட தளபதிடா. ஊருக்கு எடுக்கிற ஓலையில் மத்தியில பாசக்கயிறு போட வந்த பரத. அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலநாட்ட தசவதம் எடுத்த சின்னதுடா. ஐயா நீங்க போங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். தம்பி வேண்டாம், கொடுத்த பண்ணி குட்டையில் விழுந்த மாதிரி எங்க பகவானோட பவர் தெரியாம போகாத. இதெல்லாம் நல்லதுக்கல்ல. ஆமா பகவானா? இவன் பகவானா? நான் பாச்சாடா. என்கிட்ட பழிக்காதுவான் தாச்சா. ஊருக்கு பயந்துகிட்டு உன்ன மாதிரி அழுப்பு நாயில கண்டு பயப்படுறவட்ட காட்டாவான் வீரத்தை. என்கிட்ட காட்டுனா எட்டி விடுவேன். அப்புறம் உசுர மின்னல் வேகத்தை பறந்து போயிடும். நாங்கெல்லாம் சாதாரண வரம் பெற்ற சத்திரியன் மாதிரிடா. ஈசனுக்கே தெரியாம பிறந்தவன்டா இந்த பகவான். எம்மனோட ஏட்டிலேயே என் அட்ரஸ் கிடையாது. ஒழுங்கா ஊடு போய் சேர்ற வழியப்பாரு. போற வழியிலேயே முடிஞ்சு போயிடாத. என்கிட்ட மோதுறதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது. தம்பி இங்க பாரு, எங்க தலைவர்லாம் சாணக்கிய மாதிரி தந்திரத்திலேயே சாதிச்சிருவார். சாணக்கியனா? சாணக்கிய தடுக்கி விழுந்தது புல்லால. அந்த சத்திரிய வம்சம் அழிஞ்சது ஒரு பொன்னால. சாம்ராட் அசோகனுக்கு புத்தி வந்தது புத்த பிச்சால. கண்ணம் கெட்டு போனது துரியோதனால. கட்டப்ப அழிஞ்சது எட்டப்பனால. மண்ணால ஒரு மகாபாரதம், பொன்னால ஒரு ராமாயணம், கால் சிலம்பால ஒரு சிதப்பதிகாரம். யாருகிட்ட பேசுற கதை? உதாரணத்துக்கு வேணும்னா புராண ஏட்ட புரட்டிப்பா. தர்மனை கொல்றதுக்கு சூதுவால சுருகி ஆத்துல குதிக்க சொன்ன துரியோதனோட ஆட்சி என்னடா ஆச்சு? கோவலனுக்கு மாண்ட தண்டனை கொடுத்த பாண்டிய மன்னோட ஆட்சி என்ன ஆச்சு?
என்கிட்டயே வசனம் பேசுறியா? பொட்ட பசங்களா, உங்க பொறுக்கித்தனத்தை பொட்டியில வச்சு பூட்டி வச்சுக்குங்க. என்கிட்ட காட்டினீங்க பணம் ஆயிடுவீங்க. ஜாக்கிரதை. தலைவரே, இவன் என்ன பார்த்தா கௌரவ மாடு கெடாய் கத்துறா இந்த கத்து கத்து போற, நீங்களும் சும்மாவே நிக்கிறீங்க. யோ, வாய மூடியா. அவன்லாம் யாருயா? குத்தி புடுவேன் கொரோனா உடி புடுவேன் சொன்னா போதுமா? அவன்லாம் அப்பன் சாடையும் இல்லை, ஆயா சாடையும் இல்லை. இவன்லாம் எனக்கு ஒரு எதிரியாயா? வாய மூடிட்டு வாயா. அவன் இருக்கிற போட்டுட்டு இப்ப ஆடுறான். நினைச்சு பார்க்கவே நல்லா தான் இருக்கு. இந்த சுகுணாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பாவி மசி மாட்டேறாள. என்ன பண்ணாடி பலமான யோசனையில இருக்கீங்க போல. அதேண்டா நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. பொண்ணு கூட பார்த்துட்டேன். அதான் நம்ம நரசு சுகுணா எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா ஆவி மசி மாண்டேரா. நீ தாண்டா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணி விடணும். கவலை விடு பண்ணாடி, நீங்க சூனாக்கு ரூட் வர்றது எனக்கு முதல்லயே தெரியும். இது என்ன தெரியுமா? இருடா. லவ் லெட்டர். நீங்க சுகுணாக்கு ரூட் வர்றது எனக்கு முதல்லயே தெரியும். அதனாலதான் நீங்க எழுதுற மாதிரி நானே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். டேய், நினைச்சு பார்க்கவே நல்லா தாண்டா இருக்கு. என் மனசை அறிஞ்சு இன்னைக்கு தாண்டா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிற. இந்த லெட்டர் சுகுணாட்ட கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு உங்க மேல காதல் பொத்துக்கிட்டு வருதா இல்லையான்னு பாரு. படுறா பொத்துக்கிட்டு வர. அந்த அளவுக்கு காதல் வாசனைங்களா புழைஞ்சு தள்ளி இருக்குல்ல. தள்ளி இருப்பேன் படிச்சு பாரு. இந்த பொண்ணாடி சுகுணா வர்ற டைம் ஆச்சு, சீக்கிரம் பார்த்து பண்ணிவிடு. மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரிடா போட. என்னமோ சிலேபி பிச்சு போட்டு வச்சிருக்கிறியா நாய், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு வேற. ஏ பண்ணாடி, எத்தனை நாட்டு என்ன எட்டி வச்சிருப்பேன்டாடி. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சிருக்கேன் உனக்கு பெரிய ஆப்பு. அத்தா மாரியாத்தா, இவனுக்கு எலும்பு முறியாம நீதான் பார்த்துக்கணும். என்னையா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னது கையில லவ் லெட்டரா? முத்து பண்ணாடி தேறிட்டு அரசக்க எனக்கு மட்டும் லவ் லெட்டர் கொடுக்க தெரியாதா? தெரியுமே. கேக்குறேன், வார்த்தையா இல்லையா? இப்படி சிலேபி பிச்சு போட்டு அப்படியே பயங்கரமா எழுதி இருக்கிறேன். படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏதோ ஒரு நல்ல பதிலா சொல்லு பார்க்கலாம். கட்டழகி சுகுணா, உன் கண்ணம் ஒரு கண்ணாடி, அதனால் சுற்றுகின்றேன் உன் பின்னாடி. அடப்ப ஆரம்பமே அசத்தன கிழிச்சிட்டயா. என்ன பிரமாதம். பாரு, அப்படியே என் மனச கசக்கி புளிஞ்சு இழுத்தா எழுதி நீனா பிரியாணி போட்டு உள்ள தள்ளி இருப்ப பாரு. படிச்சு பார்த்துட்டு சொல்லு. கண்ணே, உன் அடுப்பு ஒரு என்னது? உன் இடுப்பு ஒரு அடுப்பு, அதில் மூட்டாதே காதல் நெருப்பு. உன் கூந்தல் ஒரு கருவாடு, என்னை காதலிக்க உனக்கு என்ன நோக்காடு? ஏயா என் இடுப்பு உனக்கு அடுப்பு மாதிரி. நீ என்ன எழுதிருக்கேன்னு பாக்குறேன். அன்பே, நீ எல்லோருக்கும் ஒரு ஸ்ரீதேவி, எனக்கோ நீ ஒரு மூதேவி. பார்த்தா உனக்கு மூதேவி மாதிரி தெரியுதா? டுபாக்கல் தலையா, எவ்வளவு தைரியம் தான் இப்படி எழுதிருப்ப? வாஸ் பேசன் பாயா, உனக்கு ஐயோ, அந்த அண்டா ஐடியா கொடுத்து இப்படி எழுதி விட்டுட்டு போயிட்டே நம்மள வேற சுகுணா வேற அடி பின்னி விடுறாளே. அது சுகுணா நீ இரு, மேல படிச்சு சொல்றேன். ஐயோ அன்பே,
நீ எனக்கு இருப்பாய் பொண்டாட்டியாக, இல்லையே இருப்பாய் வப்பாட்டியாக. சூப்பர். லவ் லெட்டர் கொடுத்து வப்பாட்டியா செட் பண்ற ஆள் யாருன்னா இந்த ஊர்லயே நீ ஒருத்தனா இருப்ப. கோப்பா மாவன இழுத்து வச்சு நான் அறுக்கல. என் பேர் சுகுணா. சுகுணா, அந்த தொப்பை ஏதாச்சும் கூட இப்படி எல்லாம் எழுதி கொடுத்து புட்டியா? ஆண்டிக்கு சொன்னா தாசனுக்கு எங்க போச்சு புத்தி? இன்னைக்கு சனிக்கிழமை நாள், நான் அப்படிலாம் எழுத மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, இன்னும் இந்த ஊர்ல எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க? ஒரு 5-6 பேர் இருக்கிறானுவோ. இருக்கானுங்க. வாய பாரு. ஐயோ, உன்னை தப்ப கிழிச்சா போல தெரியுது. போய் அட கடவுளே, அப்பாவே பொண்ணுங்களை தப்பா பேசுறாங்களே, இது அடுக்குமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு இடத்துல வாழ போற பொண்ணு கூட பார்க்காம அநியாயமே தப்பா பேசுறாங்களே. என்னடா உலகம் இது? என்னப்பா நீங்க பாட்டு தனியா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, வந்ததுல இருந்து உங்க மூஞ்சி வாடி போயிருக்கேன். இதனால வரைக்கும் உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை. ஏதோ நடக்க கூடாது நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லுங்கப்பா. உங்களை தான் கேட்கிறேன், என்ன நடந்துச்சு? சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். சோலைமா, இந்த ஊரே நமக்கு வேண்டாம். எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ்ந்துடலாம். சாப்பிட்டு போய் தூங்குமா. விடிய காலையில இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம்மா. அப்பா, இப்ப உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு காலையில உங்க பிள்ளைக்கு கொள்ளி வைப்பீங்க. இங்க பாருங்கப்பா, யாரு என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்கப்பா. எத்தனை நாளைக்கு உங்க மனசுலயே போட்டு பூட்டி வச்சுட்டு இருப்பீங்க? அப்பா, கடைசியா கேக்குறேன், உண்மையை சொல்லுங்கப்பா. இல்ல என்னோட சாவுல உறுதியாயிடும். அதுல எந்த மாற்றம் இல்லை. உண்மையை சொல்லுங்கப்பா. ஐயோ, அப்படி தப்பான முடிவு எடுத்துடாதீம்மா. தப்பான முடிவு எடுத்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு செஞ்ச ஒரு சத்தியம் தப்பா போயிடும்மா. அப்ப சொல்லுங்கப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. சொல்லிடுறேம்மா, சொல்லிடுறேன். நீ நீ சின்னையா வச்சிருக்கிறியா? உன்னை வச்சு நான் உழப்பு நடத்தணும். ஆமாப்பா, வச்சிருக்கேன். அப்பா, ஏன் மனசுக்குள்ள வச்சிருக்கப்பா. நரம்பு இல்லாத நாக்கு 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. ஆனா நம்ம மனசு சுத்தமா தானே பாருங்க. அதை பத்தி கவலை இல்லப்பா எனக்கு. நாம சந்தோஷமா இருக்கல. அப்பா, எதையும் மனசுல வச்சுக்காம போய் கை கழுவிட்டு வாங்க. சாப்பிடலாம், போங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும்மா. சின்னையா பார்த்து பேசுறேன், பேசி முடிக்கிறேன். அப்பா, ஒண்ணு சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயம் சின்னையாக்கு தெரியாம பாத்துக்கோங்க. சின்னையா, எப்ப வந்தீங்க? என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்ன சின்னையா, இன்னைக்கு சரக்கு அடிக்கலையா? எப்பயுமே தண்ணி அடிக்காம இருக்க மாட்டீங்களே? இல்லை சோலையம்மா, குடிக்கல. இனிமே குடிக்கவும் மாட்டேன். சோலையம்மா, என்னை வெறுத்தவளை நினச்சி குடிச்சு அழியறத விட என்னையே நினச்சி வாழ்கிற ஜீவனை கைப்பிடிச்சு மனுஷனா வாழலாம் முடிவு பண்ணிட்டேன். சின்னையா, இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சின்னையா? சின்னையா, நீங்க குடிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊருக்குள்ள உங்களை வாய் கூசாம பேசுங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும் சின்னையா. சின்னையா, உங்களை கைப்பிடிக்கும் அந்த பாக்கியசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும் சோலையம்மா. என்ன உத்தமனா ஆக்க துடிக்கும் அந்த புண்ணியவதி வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்க. இங்கயா? என்ன சொல்றீங்க? ஓஹோ, நம்ம ஊரா?
சரி, அந்த புண்ணியவதி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வேற யாரும் இல்ல, நீதான். தங்க சிலையே என்ன சொந்தம் கொண்டாட தயாரா இருக்கும்போது கவலைக்கு ஆசைப்பட்டு கடல் கடந்து போனேன். காதல் அலையை கடந்தனா வாழ்க்கைங்கிற கரையை அடைய முடியல. மூச்சு திணறி மூழ்கி போற வேளையில உன் கைபிடிச்சு கரையேறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோலையம்மா, உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு என் மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கணும். அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும். சோலையம்மா, எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். நீ நல்லா யோசனை பண்ணி உன் முடிவை சொல். சின்னையா, இந்த அனாதைக்கு வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்க நினைக்கும் போது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சின்னையா? என்னால அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்லவே முடியல சின்னையா. அதுவும் உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதி எனக்கு இருக்குன்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல எனக்கு இதை விட எந்த சந்தோஷமும் இல்லை சின்னையா. நான் மழை போறோமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். மணி மாளிகை தான் கண்ணே, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன, அந்த காணிக்கை தான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதும்
காலமா கட்டி காத்து வந்த நம்ம மானம் மரியாதை எல்லாம் பாழா போச்சு. என்னங்க என்ன நடந்து போச்சு? என்ன விஷயம்? இன்னும் என்ன ஆகணும்? அல்ப நாயி அந்தர சாதி கழுத உன் மூத்த மகன் எவ்வளவு ஒரு அநாத கழுதியை கட்டிக்கிட்டானா? நம்ம குலம் என்ன, கோத்திரம் என்ன, சமயம் என்ன, சம்பிரதாயம் என்ன? இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்த வம்சம் இன்னைக்கு அந்த வம்சத்துக்கு ஜாதி என்ன மதம் என்னன்னே தெரியாத ஒருத்திய கூட்டிக்கிட்டு வந்து குடித்தனம் நடத்த போறான். நம்ம கௌரவம் எல்லாம் காத்துல தாண்டி பரவ போகுது. என்னங்க என்ன ஜாதி மதம்? அவன் மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாங்க. என் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது இதை விட வேற என்னங்க வேணும்? இதை போய் ஜாதியா மதமா? இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவங்க ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போறாங்க. இந்த வீட்லயா? அது இந்த கட்டையில உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பெத்த கடனுக்காக இத்தனை நாளா சோத்த போட்டேன். இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்ட பிற்பாடு இந்த வீட்டிலேயே நுழைய விட மாட்டேன். இருங்க வரேன்.